ஓகே. ஸோ என்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனால் நான் நோட்ஸ் சொல்லிக்கல, நீ ஒழுங்காக எழுதிக்கொள். அது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். ஒன் மினிட். ஓகே. அப்போ இந்த பியூர் மெட்ஸ் எடுத்தியேண்டாடா எதனை? என்னட்ட பியூர் மெட்ஸ் இருக்க போகுது, அதாவது தூய கணிதம் எத்தனை? இந்த தூய கணிதம் எடுத்தியேண்டா இதை நாம் வந்து மெயினாக ஒரு 4 சாப்டராக உடைச்சு போட்டு தான் படித்து கொண்டு போவோம் தானே? மெயினாக ஒரு 4 சாப்டராக உடைப்போம் தானே? அதில் ஃபர்ஸ்ட்டாக உனக்கு வாரதாரண்டா அட்சர கணிதம் தானே? ஃபர்ஸ்ட்டாக வாரண்டா அட்சர கணிதம் தானே? செகண்ட் வருவார் நுண்கணிதம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆள்கூட்டு கேத்திர கணிதம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா திரிகோண கணிதம் தானே? ஸோ இந்த ஒவ்வொரு ஆக்களுக்கு இடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கேனக்டர் சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக உடைஞ்சு இருக்கும் பிரச்சனை. ஸோ நீ என்ன செய்யண்டா, ஸ்டார்ட் பண்ணிக்கல ஒரு 2 பேஜஸை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணு ரைத்தானே? நான் வந்து இதில் இப்போ மினக்கடையில் என் சிலவுகளை ஆஹ், எனக்கு 9:30 அப்படியே கிளாஸ் வந்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை சிலவுகளை வரலாம். அதனால நான் இதில் இப்போ மெயினாக மினக்கடையில் நான் மெயினாகவே சாப்டருக்குள்ளே போகிறேன் ரைத்தானே? ஸோ நான் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா அச்சர கணிதம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ என்ன செய்யண்டா, உங்க கொப்பியில் முதல்ல ஒரு 2 பேஜை விட்டுட்டு, விளங்குதானே? முதல் 2 பேஜை விட்டுட்டு ஒரு தனி பேஜில் ஹெடிங்கை போடு அட்சர கணிதம் உண்டு. ஓகேயா? ஓகேடா. ஓகே சார். ஓகே. ஸோ ஓகே. இப்போ இந்த அட்சர கணிதத்துக்குள்ள முதலாவதாக நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, பகுதி பின்னங்கள் என்ற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். அது என்ன? பகுதி பின்னங்கள். உண்ட ஃபைனல் இயர் பேப்பரை எடுத்தியேண்டா இவர் வந்து தனிய கேள்வியாக விட மாட்டார். சரிதானே? இவர்கிட்ட அப்ளிகேஷன்ஸ் வந்து தான் எனக்கு தேவைப்பட போகுது. ஆனால் உண்ட டேர்ம் எக்ஸாமுகளில் உனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் அப்படி என்று பார்க்கல இவன் வந்து வந்து மெயினாக தேவையாக இருக்கும் தானே? ஸோ இந்த பகுதி பின்னங்களுக்குள்ள நீ முதலாக ஹெடிங்கை போடு பகுதி பின்னங்கள். அதுக்குள்ள உனக்கு தெரிய வேண்டியது என்னென்னா பல்லுறுப்பி சார்புகள். நாங்கள் அதை சொல்லுவோம் பொலினோமியல் ஃபங்க்ஷன். இப்போ நோமலாக எடுத்தீங்கண்டா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் 2 2x கனம் ப்ளஸ் 3x வர்க்கம் சக 7x சய 2. இவரை நான் சொல்லுவேன் என்னென்னா 3ஆம் படி பல்லுறுப்பி என்று சொல்லுவேன் தானே? இவரை நான் சொல்ல போகிறேன் என்னென்னா 3ஆம் படி பல்லுறுப்பி. ஏனென்று கேட்டேன்டா, இந்த எக்ஸின் அதிகூடிய அடுக்கு என்ன? இந்த கோவையில் இருக்கிற இந்த சார்பில் இருக்கிற எக்ஸின் அதிகூடிய அடுக்கு என்ன? 3 என்ன? எக்ஸினுடைய அதிகூடிய அடுக்கு என்ன? 3. அதனால இவர் நான் சொல்ல போறேன் என்னடா 3ஆம் படி பல்லுறுப்பி. இதே மாதிரி இப்ப நான் இன்னொரு சார் எக்ஸாம்பிள், சாரி, சார் கொஞ்சம் இங்கிலீஷ் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இங்கிலீஷ் டேர்ம் சொல்றதா? Yes. ஓகே. ஸோ பகுதி பின்னங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் என்னடா பார்ஷியல் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேயா? பல்லுறுப்பி சார்புகளுக்கு நாங்கள் இங்கிலீஷ் சொல்லுவோம் பொலினோமியல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேயா? Yes. ஓகே. ஸோ இப்போ 2வது எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்படின்னா இப்போ 5x 4ஆம் அடுக்கு சக 3x வர்க்கம் சக 4. இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னு பார்ப்போம். அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்டு என்ன செய்ய போகுது, 4ஆம் படி பல்லுறுப்பியாக இருக்கும். ஏன்? இதில் இந்த கோவையின் எக்ஸினுடைய அதிகூடிய அடுக்கு என்ன? 4. ஓகே. அப்போ இவர் வந்து உனக்கு 4ஆம் படி பல்லுறுப்பி.
ஓகே, இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எழுத போறேன். என்னடா எக்ஸ் வர்க்கம் சக 2x மைனஸ் ஓராம் அடுக்கு சக 3. இவரை பற்றி கழிச்சியேண்டா இவரை நாங்கள் ஒரு பல்லுறுப்பின்னு சொல்ல மாட்டோம். இவரை நாங்கள் ஒரு பல்லுறுப்பின்னு சொல்ல மாட்டோம். ஏனென்று கேட்டீங்கடா உண்ட எக்ஸின் அடுக்கு எக்ஸின் அடுக்கு மறை எண்ணில் வந்திருக்கு. அப்ப இவர் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு பல்லுறுப்பி இல்லை. ஓகே 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 சார். ஓகே. ஸோ முதலாவது எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸினுடைய அதிகூடிய அடுக்கு 3, எக்ஸின் அடுக்கு இல்லை மைனஸ் இல்லை. ஓகே, அதே நேரம் வந்து இந்த எக்ஸினுடைய குணகங்கள் பற்றி காட்சி என்ன ரைட். குணகங்கள், இந்த குணகங்களும் வந்து என்னவா இருக்குது, மெய்யெண்களாக இருக்குது. அதனால நான் எக்ஸின் அதிகூடிய அடுக்க பார்க்குறேன், 3ஆம் படி பல்லுறுப்பின்னு சொல்கிறேன். இதுவே ரெண்டாவது எக்ஸாம்பிள் இப்போ 5x 4ஆம் அடுக்கு சக 3x வர்க்கம் சக 4. இவரில் வந்து எக்ஸின் குணகங்களை வந்து எடுத்தீண்டா ரைட் 5 3 4. இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா நீ எக்ஸின் குணகம் நீ காய்ச்சி கொள்ளலாம். இப்போ எக்ஸின் 0ஆம் அடுக்குன்னு போட்டால் ஓகே தானே? ஓகே, இது ஓகேடா. தனியே 4 எழுதுறதும் 4 எக்ஸின் 0ஆம் அடுக்குன்னு எழுதுறதும் உண்டு தானே? ஏன் என்னத்தின்றையும் 0ஆம் அடுக்கு என்ன உண்டு. ஓகே, ஓகே சார். எக்ஸின் 0ஆம் அடுக்கு அப்போ உண்டு. அப்ப நீ 4 எழுதுற இடத்துல 4 எக்ஸின் 0ஆம் அடுக்குன்னு எழுதி கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. அப்ப இங்க இந்த எக்ஸினுடைய குணகங்களை எடுத்தியேண்டா உனக்கு என்னவாக இருக்குது, 5 3 4 எல்லாமே என்ன மெய்யெண்கள். எக்ஸினுடைய அடுக்குகளை பார்த்தியேண்டா என்ன செய்யுது, 4 இருக்குது 2 இருக்குது, மறைப்பெருமானங்கள் இல்லை அங்க. அதனால நான் எக்ஸின் அதிகூடிய அடுக்கை வச்சுட்டு நான் 4ஆம் படி பல்லுறுப்பி என்று சொல்றேன் இதை. ஓகேயா? அதே மாதிரி இந்த 3வது எக்ஸாம்பிள பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸின் அடுக்குல என்ன வந்திருக்குது, மைனஸ் வந்திருக்குது. அதனால நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா பல்லுறுப்பி சேர்வென்று கதைக்க மாட்டேன். ஓகேயா? நான் உனக்கு ஓகே நோட்ஸ் சொல்றேன், இப்போ எழுதாத, நான் நோட்ஸ் சொல்லுவேன் தானே. இதை நான் பல்லுறுப்பி சேர்வென்று கதைக்க மாட்டேன். அப்ப இவருக்கு ஒரு பல்லுறுப்பி சார்பு என்றதுக்கான ஃபார்மல் டெஃபினிஷன் பார்த்தீங்கடா ரைட். ஃபார்மல் டெஃபினிஷன் எப்படி எழுதணும்டா இப்போ எழுதுவோம் பார்ப்போம். எழுதாத வார a0 சக a1x சக a2x வர்க்கம் இப்படி நான் எழுதி கொண்டு போறது வைப்போம் ரைதானே. சக an xn ரைதானே. இப்படி ஒரு கோவையை நான் எழுதுறேன்டா இவர் ஒரு பல்லுறுப்பி சார்பாக இருக்கணுமெண்டா ரைதானே. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்லுறுப்பி சார்பாக இருக்கணுமெண்டா சில நிபந்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன செய்யணும், பூர்த்தி செய்யணும். ஓகேயா? இந்த கோவையை எழுத போனப்ப a0 சக a1x a2x வர்க்கம் அப் டு an x to the power n எழுதுறேன் இவர். அப்ப இவரை நீ ஒரு பல்லுறுப்பி சார்போ இல்லையோன்று கதைக்கணுமெண்டா இவர் சில கண்டிஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்டா சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ரைட் தானே. ரைட் தானே. அதில் முதலாவது என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த எண் என்றவர் நேர் நிறை எண்ணாக இருக்கணும். இந்த எண் என்றவர் என்ற பார்த்தீங்கன்னா நேர் நிறை எண்ணாக இருக்கணும். எண் எங்கெங்க இருக்குது, a0 a1 a2 அப் டு an x to the power n. அப்போ இந்த எண்ணாக்கள் இப்போ இவருக்கு முதல் டேர்ம் என்ன வரப்போகுது, சக a into n minus 1 x into n minus 1. ஓகே தானே. அப்ப இந்த எண் என்றவர் உனக்கு என்னவாக இருக்கணும், நேர்நிறை எண்ணாக இருக்கணும். இரண்டாவது இந்த குணகங்கள் a0 a1 அப் டு an இவை வந்து உனக்கு என்னவாக இருக்கணும்டா மெய்யெண்களாக இருக்கணும். ரைட்டனே, இவை வந்து மெய்யெண்களாக இருக்கணும். ஓகே. மூன்றாவது இவரை நான் ஒரு
எண்ணாம் படி பல்லுறுப்பி சார்பு ஏன் எக்ஸின் அதிகூடிய அடுக்கு எண் அப்ப எண்ணாம் படி பல்லுறுப்பி சார்பு என்று கதைக்க போறதாக இருந்தால் இந்த ஏஎன் வந்து என்னவாக இருக்கக்கூடாது ஜீரோவாக இருக்கக்கூடாது ஏன் ஏஎன் ஜீரோவாக இருக்குமாக இருந்தால் இந்த கோவையே வராது ஏஎன் எக்ஸ் டு த பவர் என்னன்றதே வராது அதனால நீ அது வந்து எண்ணாம் படி பல்லுறுப்பியாக என்ன செய்யலாது கதைக்க இயலாது ஓகேயா அப்ப இந்த மூன்று கண்டிஷனை நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணாம் படி பல்லுறுப்பி சார்பு என்று கதைக்க போறீண்டா இவன் மூன்று பேருமே அங்க என்ன செய்யணும் மெட் ஆகணும் ஓகே விளங்குதாரா ஓகே ஸோ ஒரு ஹெடிங் போடு பல்லுறுப்பி சார்புகள் பகுதி பின்னங்கள் என்று ஹெடிங் போட்டுட்ட அதுக்கு கீழே ஒரு ஹெடிங் போடு பல்லுறுப்பி சார்புகள் எழுதிக்கொள் எண் என்பது நேர்நிறை எண்ணாகவும் எண் என்பது நேர்நிறை எண்ணாகவும் எண் என்பது நேர்நிறை எண்ணாகவும் A0, A1, A2, A3 up to AN இவர் A0, A1, A2, A3 up to AN என்பன மெய் எண்களாகவும் இருக்க எண் என்பது நேர்நிறை எண்ணாகவும் A0, A1, A2, A3 up to AN என்பன மெய்யெண்களாகவும் இருக்க இவர் A0 சக A1 x to the power 1 இந்த கோவையப்பு A0 சக A1 x to the power 1 plus A2 x to the power 2 up to AN x to the power n இந்த கோவை எழுதிக்கள் என்பது என்பது எக்ஸின் எண்ணாம் படியில் உள்ள பல்லுறுப்பி சார்பு எனப்படும் என்பது எக்ஸின் எண்ணாம் படியில் உள்ள பல்லுறுப்பி சார்பு எனப்படும் எண்ணாம் படியில் உள்ள பல்லுறுப்பி சார்பு எனப்படும் இங்கு இங்கு an not equal to 0 ஓகேயா இங்கு an not equal to 0 ஸோ நோட் சொல்லிக்கல யாராவது ஓகே ஓகேன்னு சொன்ன ஓகே எழுதிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா தாண்டா எனக்கு தெரியும் இல்லாட்டி நான் ஃபாஸ்ட்டாக சொல்லணும் ஸ்லோவாக சொல்லணும்னு எனக்கு தெரியல யாராவது எழுதாம இருந்தால் திருப்பி கேள் சொல்கிறேன் எழுதிட்டீங்களா சார் ஓகே அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறோம் இப்போ என்னட்ட ஒரு கோவை ஒன்று எழுதுகிறேன் A0 இவரப்ப A0 சக A1x சக A2x வர்க்கம் இதில் முதலாம் அடுக்குன்னு போடலாம் A2x வர்க்கம் அப் டு ANX என்று உன்னட்ட ஒரு கோவை இருக்குமாக இருந்தால் இப்படி ஒரு கோவை இருக்குமாக இருந்தால் இவரை நான் வந்து என்ன சொல்லப்படுறேன்டா இவரை எண்ணாம் படியில் இருக்கிற பல்லுறுப்பி என்று சொல்லப்படும் ஏன் எக்ஸின் அதிகூடிய அடுக்கு எண்ணாக இருக்குது ஆகவே இதை நான் சொல்ல போறேன் எண்ணாம் படியில் உள்ள ஒரு பல்லுறுப்பி சார்புன்னு சொல்லப்படும் அப்படி சொல்லணுமாக இருந்தா என்ன செய்யணும் இந்த எண் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்நிறை எண்ணாக இருக்கணும் இந்த குணகங்கள் A0, A1, A2 அப் டு AN இந்த குணகங்கள் இடையில வர யாரும் A3, A4 அப் டு AN என்ன அப்ப இந்த குணகங்கள் எல்லாம் என்ன செய்யணும் உனக்கு மெய்யெண்களாக இருக்கணும் கடைசியா இருக்கிற இந்த AN என்ன என்றா நான் இவர் என்ன சொல்றேன் எண்ணாம் படியில் உள்ள பல்லுறுப்பி எண்ணாம் படியில் உள்ள பல்லுறுப்பி என்று சொல்றேன் அப்ப AN வந்து என்ன செய்யணும் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்ப AN not equal to 0 ஆகவும் இருக்கணும் ஓகேயா ஏதாவது விளங்காட்டி கேளுங்கடா
ஹலோ. ஓகே ஓகே. இங்கிலீஷ் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உண்மையை சொல்ல போனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு என்னால் இயலாடா. சில சில டேர்ம்ஸ் வந்து சொல்லுவேன். ஓகே, இப்போ பல்லுறுப்பியண்டா பொலினோமியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படி. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு அளவுக்கு இங்கிலீஷ் என்னால் கதைக்கலும், ஆனால் மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் இப்படி சொல்கிற அளவுக்கு தெரியுமோ தெரியலை. நீ எதை ஃபுல்லாக எதை நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு எனக்கு விளங்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நோட்ஸ் படிப்பிக்கல இங்கிலீஷில் ஃபுல்லாக சொல்லணுமா அப்படி ஏதாவது, இல்லாட்டி இந்த சும்மா நார்மலாக டேர்ம்ஸ் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறியா? ஸோ டேர்ம்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஓகேடா. ஓகே. ஸோ ஓகே, அப்போ நான் உனக்கு நோட்ஸ் தான் அனுப்பேன். உனக்கு அது பேருந்து நான் உனக்கு பண்ணா ஒரு டேர்ம்ஸ் வந்து இதில் வரக்கூடிய டேர்ம்ஸ் நான் உனக்கு எழுதிட்டு அனுப்பிவிடுறேன். ஓகேயா? ஓகே. ஓகேடா. இது ஓகே தானே? இப்போ நான் சொன்ன நோட்ஸ் ஓகே எல்லாருக்கும்? ஓகே சார். ஓகே, அதுக்குள்ள இந்த 3 எக்ஸாம்பிள் எழுதி விடுங்க. இந்த 3 எக்ஸாம்பிளையும் விளங்கி எழுது. ஏன் இவர் 3ஆம் படி பல்லுறுப்பி என்று விளங்கி எழுது. ஏர் இவர் 4ஆம் படி பல்லுறுப்பி. ஏர் இவர் பல்லுறுப்பி இல்லை. விளங்குதா? ஓகே, அதுக்கு முதல் இந்த எண்கள் சம்பந்தமா தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். என்ன பேசிக் மேத்ஸில் படிச்சிருப்பீங்க. நேர்நிறை எண்டா அப்படி வரும், மெய்யெண்கள் எண்டா அப்படி வரும். படிச்சினீங்களா? நேர்நிறை எண்டா தெரியாத யாரும் இருந்தா ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கடா. நேர்நிறை எண்ணண்டா என்னன்னு தெரியாம இருந்தா, அல்லது மெய்யெண்கள் எண்டா என்னன்னு தெரியாம இருந்தா, ஒரு பிரச்சனையுமே இல்லை. தெரியாம இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணு. தெரியாம இருக்கிறதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏண்டா இது ஃபுல்லா இங்கே தான் படிப்பேன். ஓஎல் சில டைம்ஸ்ல படிச்சிருக்கலாம். ஓகே. அது யாருக்கும் தெரியாம இருக்கா? நேர்நிறை எண் அல்லது மெய்யெண்கள் அப்படி யாரும் தெரியாம இருந்தா? ஓகே, எல்லாருக்கும் தெரியுமென்னு நம்புறேன். மைக் ஓன் பண்ணி கதைக்கிறவர்கள் அபிஷ்னா. ஸோ அபிஷ்னா, உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஓகே சார். ஓகே, இது வந்து பேசிக் மேத்ஸில் படிச்சினீங்களா, இல்லாட்டி இந்த நேர்நிறை எண்கள் மெய்யெண்கள் சம்பந்தமாக பேசிக் மேத்ஸ் படிச்சினீங்களா, இல்லாட்டி ஓஎல்ல படிச்ச நாலேஜ் ஏதாவது இருக்கா அப்படி கேட்குறேன். ஓஎல்ல படிச்சது. ஓகே ஓகே. அப்போ இந்த 3 எக்ஸாம்பிள் எழுதிட்டீங்க தானே? ஆமாம் சார். ஓகே. இப்போ பார்ப்போம். என்னட்ட 2 சார்பு இருக்கு. ஜி ஆஃப் எக்ஸ் என்ற ஒரு சார்பும் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற ஒரு சார்பும் இருக்குது. ரைட் தானே? அப்போ ஒரு உதாரணமாக சொல்ல போனால், நான் இந்த ஜி ஆஃப் எக்ஸ் ஆக என்னத்தை எடுக்கலாம்? ஒரு 2x+1. அப்போ இவர் ஒரு எக்ஸிலான சார்பு தானே. அப்போ ஜி ஆஃப் எக்ஸாக நான் இவர் எடுக்கிறேன். இதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸாக நான் இன்னொரு சார்பு எடுக்க போகிறேன். அப்படி என்றால் 2x³ + 3x சக 7 இப்படி ஒரு ஆள் எடுக்கிறேன். அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்னவாக இருக்க போகிறார்? ஒரு முதலாம் படி பல்லுறுப்பி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன? ஒரு 3ஆம் படி பல்லுறுப்பி. அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்று உன்னிட்ட ஒரு 2 பல்லுறுப்பிகள் இருக்கேக்குள்ள உண்ட ஜி ஆஃப் எக்ஸின் கீழ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற ஒரு டேர்ம் எழுதுவையாக இருந்தால், அதனை ஜி ஆஃப் எக்ஸின் கீழ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற ஒரு எழுதுவையாக இருந்தால் இவரை நாங்கள் சொல்லுவோம் விகிதமுறு சார்பு என்று சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? விகிதமுறு சார்பு. ஓகேயா? உன்னிட்ட ஓகே.
ஜி ஆஃப் எக்ஸ் என்று ஒரு எக்ஸிலான ஒரு பல்லுறுப்பி இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் என்று எக்ஸிலான ஒரு பல்லுறுப்பி இருக்குது. அப்போ நீ ஜி ஆஃப் எக்ஸின் கீழ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற ஒரு ஆள் எழுதுவையாக இருந்தால் அவரை நாங்கள் சொல்லுவோம் விகிதமுறு சார்புன்னு சொல்லுவோம். ஓகேயா? உனக்கு எக்ஸாம்பிளா ஜி ஆஃப் எக்ஸை நீ வேறு எடுக்கலாம், 2x + 1 எடுத்துக்கொள்ளலாம், அல்லது எஃப் ஆஃப் எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2x³ + 3x + 7 எடுத்துக்கொள்ளலாம். ரைட்? என்னவாகவும் இருக்கலாம். அப்போ ஜி ஆஃப் எக்ஸிங்கில் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதுறீங்கடா, இதை நீ வந்து என்ன சொல்ல வேண்டாம், விகிதமுறு சார்புன்னு எழுதுவேன். இப்படி விகிதமுறு சார்பு கதை கேட்கலையும் நாங்கள் 2 வகையா பிரிக்கலாம். எப்படி என்றா முறைமை விகிதமுறு சார்பு. ரைதானே? முறைமை விகிதமுறு சார்பு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முறைமையில்லா விகிதமுறு சார்பு. முறைமையில்லா விகிதமுறு சார்பு இப்படி என்ன செய்யலாம்டா 2ஆ பிரிக்கலாம். முறைமை விகிதமுறு சார்புண்டா என்னண்டா, இந்த ஜி ஆஃப் எக்ஸினுடைய அதிகூடிய அடுக்கு இருக்கு தானே, ஜி ஆஃப் எக்ஸின் படி அதிகூடிய அடுக்கு என்னவாக இருக்குமெண்டா எஃப் ஆஃப் எக்ஸினுடைய அதிகூடிய அடுக்கை விட குறைவாக இருக்கும். இதுதானே? எஃப் ஆஃப் எக்ஸினுடைய அதிகூடிய அடுக்கை விட குறைவாக இருக்கும். அப்போ இந்த எக்ஸாம்பிளை பார், இந்த ஜி ஆஃப் எக்ஸ் என்ன எழுதியிருக்கிற 2x + 1 அவரின் கீழ் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதுகிற 2x கனம் + 3x சக 7. அப்போ பார், இந்த ஜி ஆஃப் எக்ஸினுடைய அதிகூடிய அடுக்கு என்னப்போ 1 என்ன? ஏன் எக்ஸின் அதிகூடிய அடுக்கு என்ன? 1. எஃப் ஆஃப் எக்ஸினுடைய அதிகூடிய அடுக்கு என்ன? 3. ஆகவே இந்த ஜி ஆஃப் எக்ஸினுடைய அதிகூடிய அடுக்கை விட எஃப் ஆஃப் எக்ஸினுடைய அதிகூடிய அடுக்கு குறைவாக இருந்தா அவரை நீ சொல்லுவ விகிதமுறு சார்புண்டு. ரைட்டானு? அவரை நீ சொல்லுவ என்ன செய்ய போற, விகிதமுறு சார்புன்னு சொல்லுவ. இதுவே உன்ற ஜி ஆஃப் எக்ஸினுடைய அதிகூடிய அடுக்கு அல்லது இந்த ஜி ஆஃப் எக்ஸினுடைய படி கிரேட்டரோ ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய படி, அதாவது இந்த ஜி ஆஃப் எக்ஸினுடைய அதிகூடிய அடுக்கு எஃப் ஆஃப் எக்ஸினுடைய அதிகூடிய அடுக்கை விட கூடவாகவோ அல்லது ஈக்குவலாகவோ இருந்தா, சமனாகவோ இருந்தா நீ அவர் என்னன்னு சொல்லுவேன்டா முறைமையில்லா விகிதமுறு சார்புன்னு சொல்லுவேன். ஓகேயா? யாருக்கும் விளங்காம இருக்கா? ஓகே, ஸோ நான் ரிப்பீட் பண்றேன். சாரி, விளங்குச்சு சார். ஓகே. இப்போ என்னடா ஜி ஆஃப் எக்ஸ் என்றது ஒரு எக்ஸிலான ஒரு சார்பு, எஃப் ஆஃப் எக்ஸ் என்றது எக்ஸிலான ஒரு சார்பு. நீ ஜி ஆஃப் எக்ஸிங்கில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற ஒரு டேர்ம் எழுதுவையாக இருந்தால் அவரை நாங்கள் சொல்லுவோம் விகிதமுறு சார்பு என்று சொல்லுவோம். ரைட்டானே? அந்த விகிதமுறு சார்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2ஆ உடைக்க போறேன். ஒன்று வந்து முறைமை விகிதமுறு சார்பு, 2வது வந்து பார்த்தீங்கன்னா முறைமையில்லா விகிதமுறு சார்பு. அப்ப இந்த முறைமை முறைமை விகிதமுறு சார்புண்டா என்னண்டா, இந்த ஜி ஆஃப் எக்ஸ் மேலே இருக்கிற ஜி ஆஃப் எக்ஸினுடைய படி கீழே இருக்கிறவற்ற படியை விட குறைவாக இருக்கணும், ஈக்குவலாகவும் இருக்கக்கூடாது. ரைட்டானே? குறைவாக இருக்கணும். அப்படி குறைவாக இருந்தா முறைமை விகிதமுறு சார்புன்னு சொல்லுவோம். இதுவே உண்ட மேலே இருக்கிறாள் தொகுதி என்னென்ன, மேலே இருக்கிறாள்கிட்ட படி கீழே இருக்கிறாள்கிட்ட படியை விட கூடவாகவோ அல்லது ஈக்குவலாகவோ இருந்தா நான் என்ன சொல்லுவேன்டா முறைமையில்லா விகிதமுறு சார்புன்னு சொல்லுவேன். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போனீங்கடா, இது முதலாவது எக்ஸாம்பிள். இப்போ 2வது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போனீங்கடா, ஒரு 4x-னுடைய 5ஆம் அடுக்கு சக 3x வர்க்கம் சய 1 கீழே x வர்க்கம் சக 4. அப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஜி ஆஃப் எக்ஸினுடைய அதிகூடிய அடுக்கு என்னப்பு என்ன தங்கச்சி? 5. எஃப் ஆஃப் எக்ஸினுடைய அதிகூடிய அடுக்கு
2 2. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இது உண்ட ஜி ஆஃப் எக்ஸினுடைய அடுக்கு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்ட எஃப் ஆஃப் எக்ஸினுடைய அடுக்கு, ஜி ஆஃப் எக்ஸின் அடுக்கு என்ன செய்யுது, எஃப் ஆஃப் எக்ஸின் அடுக்கை விட கூடவாக இருக்குது என்ன. அதனால இவரை நீ என்னன்னு சொல்ல போற, முறைமையில்லா விகிதம் ஒரு சார்புன்னு சொல்ல போற. ஓகே, இவரை நான் சொல்லுவேன் முறைமையில்லா விகிதம் ஒரு சார்பு. ஓகே தானே? ஓகே. ஓகே ஸோ அப்போ நோட்ஸ் எழுதிக்கொள். ஜி ஆஃப் எக்ஸ் கம எஃப் ஆஃப் எக்ஸ் என்பன ஜி ஆஃப் எக்ஸ் கம எஃப் ஆஃப் எக்ஸ் என்பன எக்ஸில் பல்லுறுப்பியாக இருக்க. ஜி ஆஃப் எக்ஸ் கம எஃப் ஆஃப் எக்ஸ் என்பன எக்ஸில் பல்லுறுப்பியாக இருக்க இவர் ஜி ஆஃப் எக்ஸின் கீழ் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸின் கீழ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது விகிதமுறு சார்பு எனப்படும். ஜி ஆஃப் எக்ஸின் கீழ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது விகிதமுறு சார்பு எனப்படும். ஓகேயா? ஓகே ஓகே. அதில் முதலாவது எக்ஸாம்பிள் இவர் எழுதிக்கொள். 2x plus 1 இன் கீழ் 2x plus 1 இன் கீழ் 2x cube plus 3x plus 7. 2x plus 1 இன் கீழ் 2x கனம் plus 3x plus 7. இவர் என்ன பெண்? இவர் வந்து உனக்கு என்ன, முறைமை விகிதம் ஒரு சார்போ முறைமையில்லா விகிதம் ஒரு சார்போ? திரும்ப சொல்ல முடியுமா அந்த சமன்பாடுகளை? ஓகே. 2x plus 1 இன் கீழ் சமன்பாடு இந்த எக்ஸாம்பிள் சொல்றீங்களா இல்லாட்டி இந்த முறைமை விகிதம் ஒரு சார்பு முறைமை இல்லா விகிதம் ஒரு சார்பு அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்களா? டெஃபினிஷன் சொன்ன பிறகு சொன்னது சார். ஓகே. எக்ஸாம்பிள், முதலாவது எக்ஸாம்பிள் இவர் 2x plus 1 இன் கீழ் இந்த எக்ஸாம்பிள் 2x plus 1 இன் கீழ் 2x கனம் சக 3x சக 7. ஓகே சார். இவர் என்ன உனக்கு ஒரு முறைமை விகிதம் ஒரு சார்பு. ஓகேயா? ஓம் சார். முறைமை விகிதம் ஒரு சார்பு. வேணுமெண்டா இது எழுதிக்கொள். நான் இதை நோட்ஸாக தர விரும்பல மீன்ஸ் இதை நான் நோட்ஸாக தர இல்லை, விளங்கியிருக்குன்னு யோசிக்கிறேன். உனக்கு இது தேவைன்னா எழுதிக்கொள் சைடில் எங்கேயாவது இவரை. அப்போ இந்த எக்ஸாம்பிளில் வேறு முதலாவது வந்து என்னென்றா முறைமை விகிதம் ஒரு சார்பு. ரெண்டாவது எக்ஸாம்பிள் எழுதிக்கொள். இவர் ரெண்டாவது எக்ஸாம்பிள் 4x அஞ்சாம் அடுக்கு சக 3x வர்க்கம் 4x அஞ்சாம் அடுக்கு சக 3x வர்க்கம் சய 1 அவரின் கீழ் x வர்க்கம் சக 4. அவரின் கீழ் x வர்க்கம் சக 4 இந்த எக்ஸாம்பிள். அப்ப இவர் என்ன, இவர் ஒரு முறைமை விகிதம் ஒரு சார்போ அல்லது முறைமையில்லா விகிதம் ஒரு சார்போ? இது ஒரு முறைமை விகிதம் ஒரு சார்போ அல்லது முறைமையில்லா விகிதம் ஒரு சார்போ? யாராச்சும் ஒரு ஆள், இது முறைமை விகிதம் ஒரு சார்போ அல்லது முறைமையில்லா விகிதம் ஒரு சார்போ? முறைமையில்லா விகிதம் ஒரு சார்பு. ஓகே. மூன்றாவது ஒரு எக்ஸாம்பிள்கள்
2 எக்ஸ் வர்க்கம் சக 3 கீழ் 2 எக்ஸ் வர்க்கம் சக 3 கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 8. ஓகே, 2 எக்ஸ் வர்க்கம் சக 3 கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 8. இவர் மூன்றாவது எக்ஸாம்பிள். இவர் முறைமை விகிதமுறு சார்போ முறைமை இல்லா விகிதமுறு சார்போ? முறைமை இல்லா விகிதம். ஓகே, ஏன் உங்க ஜிஎஃப்எக்ஸினுடைய படியும் எஃப்எஃப்எக்ஸினுடைய படியும் என்னவாக இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அதால இவர் முறைமை இல்லா விகிதமுறு சார்பு. ஓகே தானே? ஓகே, ஓகே. அப்ப இனி நாங்கள் பகுதி பின்னமாக்குதல்களை போவோம். ஓகே, இந்த பகுதி பின்னமாக்குதல் என்னண்டா ஒரு எக்ஸாம்பிளோட போவோம். இப்ப 4 ஒண்டிங்கீழ் 2 சக ஒண்டிங்கீழ் 3 இவர் எடுத்து ஏண்டா இதற்கான ஆன்சர் என்னமே? ஆன்சர் என்னப்போ? 3 + 2/6, ரைட்? ஓகே தானே? என்ன ரெஸ்பான்ஸ் வருது இல்லை? ஓகே தானே? ஓகே 5/6. அப்ப நான் சொல்ல போறேன் என்னண்டா இந்த 5/6 இந்த 5/6க்கு 1/2, 1/3 என்பன பகுதி பின்னங்கள் ஆகும் என்று சொல்ல போறேன். என்பன பகுதி பின்னங்கள் ஆகும். அதாவது நீ 1/2 1/3 கூட்டினா உனக்கு வரப்போற ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 5/6. அப்ப இந்த 5/6 என்ற ஆளுக்கு 1/2, 1/3 என்ற என்பன பகுதி பின்னங்களாக இருக்கு. ஓகே, இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். இப்போ 1/x 1/x + 2 + 1/x - 1 1/x + 2 சக 1/x - 1 இவரை நீ ஷார்ட் பண்ணினா உனக்கு என்ன வரப்போகுது? x - 1 சக x + 2 அவரின் கீழ் x + 2 into x - 1 சுருக்கி என்ன வரப்போகுது? 2x + 1 இன் கீழ் இவரை சுருக்கி உனக்கு வார ஆள் வந்து பார்த்தீங்கன்னா x வர்க்கம் 2x - x அப்ப x - 2. ஓகேயா? அதாவது 1/x + 2 சக 1/x - 1 இவரை நீ வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கி எடுத்தீங்கன்னா 2x + 1 இன் கீழ் x வர்க்கம் சக x - 2 என்ற ஒரு ஆள் வார. அப்ப நான் என்ன சொல்ல போறேன்டா இந்த 2x + 1 இன் கீழ் x வர்க்கம் சக x - 2 என்பதற்கு 1 கீழ் x + 2, 1 கீழ் x - 1 என்பன பகுதி பின்னங்கள் ஆகும். ஓகேயா? ஓகேடா? ஓகே ஓகே. அப்ப இந்த பகுதி பின்னங்களாக்கல்ல இருந்து நான் என்ன செய்ய போறேன்? இப்ப நான் எனக்கு இந்த கோவை டிரெக்டா இப்ப நான் வந்து நார்மலா 2 கோவை எடுத்து கூட்டி போட்டு சுருக்கி பார்த்துட்டு இவற்ற பகுதி பின்னங்கள் இவ 2 பேரும் சொல்றேன். அதாவது இந்த 1/x + 2
சக ஒன்றிங்கில் எக்ஸ் மைனஸ் ஒன் எடுத்து சுருக்கினேன்டா எனக்கு வாரால் வந்து பார்த்தீங்கன்னா 2x+1 எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் மைனஸ் 2 வாரேன். அப்போ அவர்லேருந்து நான் சொல்லி போட்டு போகிறேன் 2x+1 எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் -2 இருக்கு ஆர ஒன்றிங்கில் x+2 ஒன்றிங்கில் எக்ஸ் -1 என்பன பகுதி பின்னங்கள் ஆகும் என்று சொல்றேன். ஆனா உனக்கு கேள்வியில் எப்படி வருமெண்டா உனக்கு இவரைத்தான் தருவார். ஆர சுருக்கப்பட்ட வடிவம் மட்டும்தான் தரப்படும். 2x+1 எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் -2 என்பதன் பகுதி பின்னங்களை காண்க என்று வரும். ஓகேயா? இவற்ற பகுதி பின்னங்களை காண்க என்று வரும். அப்ப இவற்ற பகுதி பின்னங்களை காண்றதுண்டா என்னண்டா இவரை நான் ஏதோ ஒரு பின்னங்கள் கூட்டுத்தொகையாக எழுதுவோம். ஓகேயா? இவரை நான் சில பின்னங்களினுடைய கூட்டுத்தொகையாக நான் என்ன செய்ய போறேன் எழுதி காட்ட போறேன். ஓகேயா? நான் ஸ்பீடா போறதா இருந்தா சொல்லுங்கடா ஸ்லோ பண்றதுக்கு. எனக்கு ரியாக்ட் பண்றீங்களா இருக்கா? ஸ்பீடா இருந்தா ரிஜெக்ட் பண்ணுங்க, ரியாக்ட் பண்ணுங்க. இல்லை ஸ்லோ பண்ணணுமெண்டா இல்லாத ஏதாவது இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமாக இருந்தா ஸோ ஒருத்தருமே அன்மியூட் பண்ணி கதைக்காததால நான் அபிஷ்னாவே திருப்பி கேட்டுக்கொள்றேன். அபிஷ்னா ஓகே சார். ஓகே ஓகே. அப்ப இதான் நான் வந்து என்ன செய்ய போறேன் இந்த பகுதி பின்னங்களை தர போறேன் செய்ய போறேன். இந்த கோவை ஒன்று தருவான், அந்த கோவையை பகுதி பின்னங்கள் ஆக்கு என்று சொல்லுவான். அவரை நான் வந்து என்ன செய்ய போறேன் இப்ப பின்னங்களினுடைய கூட்டுத்தொகையாக எழுதி காட்ட போறேன். ரைட் தானே? இப்ப இவருக்கு என்னட்ட பாத்தீங்கன்னா வேற வேற ஃபார்மேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ரைட் தானே? இந்த முறைமை வீதம் ஒரு சார்பு எடுத்தீங்கன்னா அவருக்கு ஒரு வகையான ஃபார்மேட்ஸ் இருக்கு. முறைமை இல்லா வீதம் ஒரு சார்பு எடுத்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு வகையான மெத்தட்ஸால நீ செஞ்சு கொண்டு போவேன். ஓகே தானே? அப்ப இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் சும்மா எழுதிக்கொள். ரைட்டானே? எக்ஸாம்பிள் 1 இவர் எழுதிக்கொள், எக்ஸாம்பிள் 2 என்று போட்டு இவர் எழுதிக்கொள், எழுதி போட்டு சொல்லிருக்க. எழுதியாச்சோடா? அபிஷனா சார். எழுதியாச்சா? ஓகே சார். ஓகே. அதாவது எழுதாம இருந்தா சொல்லுங்கடா. சொல்றேன். இல்லைங்களே? டைம் வேணுமா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. வெளியிட்டு சொல்.
பேசிக்காக இந்த ஓகே பகுதி சார். பின்னங்கள் ஓகே ஓகே இந்த பகுதி பின்னங்கள் பாடம் இந்த நார்மலாகவே ஃபுல்லாக சொல்ல மாட்டேன். இந்த பியூர் மேத்ஸில் ஒரு ஒரு சில சாப்டர்ஸ் எப்படின்னா நீ படிக்கிறது வந்து இப்போ நார்மலாக சப்பண்டு போகும். அதாவது சும்மா என்ன சொல்றது அவ்வளோத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி தெரியாது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் எந்த ஃபீலிங்ஸை உனக்கு தாரணம் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி. இதே நீ அப்ளைட் சைட் வந்தீங்கன்னா கேள்வி ஒன்று செய்யக்கல வந்து பார்த்து ஒவ்வொன்று செய்யக்கல உனக்கு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று இருக்கும் நம்புறேன். எந்த அப்ளைட் சைட் செய்யக்கல ஃபிசிக்ஸும் கூட வரும். பியூரை விட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்கிற விதம் வந்து கூடவா இருக்குமென்னு நம்புகிறேன். ஸோ இந்த பகுதி பின்னங்களோ இப்படியான சாப்டர்ஸ் வந்து படிக்கல உனக்கு நித்திர வருதுண்டா ரியலி சாரி ஃபோக்கஸ் பண்ணி படி தேவைப்படும் பின்னுக்கு. ஓகேயா நித்திர ஒன்றாத. ஓகே சின்னோட ஹெரிங் போடு பகுதி பின்ன வடிவங்கள். பகுதி பின்ன வடிவங்கள். பகுதி பின்ன வடிவங்கள். உள்ளுக்கு எழுது g of x, f of x என்பன g of x, f of x என்பன எக்ஸில் பல்லுறுப்பி சார்புகளாக இருக்க. g of x, f of x என்பன எக்ஸில் பல்லுறுப்பி சார்புகளாக இருக்க. எக்ஸில் பல்லுறுப்பி சார்புகளாக இருக்க g of x இன் கீழ் f of x எனும் g of x இன் கீழ் f of x எனும் விகிதமுறு சார்பை கருதுவோம். g of x இன் கீழ் f of x எனும் விகிதமுறு சார்பை கருதுவோம். ஓகேயா g of x, f of x என்பன எக்ஸில் பல்லுறுப்பு சார்புகளாக இருக்க g of x இன் கீழ் f of x எனும் விகிதமுறு சார்பை கருதுவோம். இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா சில பகுதி பின்ன வடிவங்கள் தரப்போறேன். எப்படி உடைச்சென்றாடா உண்ட முறைமை விகிதமுறு சார்புகள் இருக்குத்தானே. முறைமை விகிதமுறு சார்பு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட் ஆஃப் பகுதி பின்ன வடிவங்கள் இருக்கு. இதே மாதிரி உண்ட முறைமை இல்லா விகிதமுறு சார்புகள் ரைட்டானே. முறைமை விகிதமுறு சார்புண்டா என்ன உண்ட g of x இனுடைய படி g of x இனுடைய படி என்னவாக இருக்கும் லெஸ் தேன் f of x இனுடைய படியாக இருக்கும். என்ன g of x இனுடைய படி லெஸ் தேன் f of x இனுடைய படிவாக இருந்தா அவரை நாங்கள் சொல்லுவோம் என்ன முறைமை விகிதமுறு சார்பு. அப்ப உனக்கு தரப்பட்ட கேள்வி முதலாவது நீ என்ன செக் பண்ண வேண்டாம் அவர் ஒரு முறைமை விகிதமுறு சார்போ அல்லது முறைமை இல்லா விகிதமுறு சார்போன்னு பார்ப்பேன். அதான் முதலாவது ஸ்டெப் நீ செய்ய வேண்டியது. இப்போ முறைமை விகிதமுறு சார்பண்டா என்ன இருக்கும் உண்ட g of x இனுடைய படி லெஸ் தேன் f of x இனுடைய படியாக இருக்கும். இதே முறைமை இல்லா விகிதமுறு சார்பாக என்ன இருக்கும் உண்ட g of x இனுடைய படி அதிகூடிய அடுக்கு கிரேட்டரோ ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் f of x இனுடைய அதிகூடிய அடுக்குக்கு கிரேட்டரோ சமன் அல்லது பெரிதாக இருக்கும். ஓகேயா இப்போ இப்படி இப்படி ரெண்டு மெயினான கேஸாக உடைச்சிட்டு தான் நான் என்ன செய்ய பண்ணேன் ஒவ்வொரு வடிவத்தையும் கொண்டு போகிறேன் ரைத்தானே. அப்போ அதில் முதலாவது போடு முதலாவது போட்டுக்கொள் கேஸ் 1. கேஸ் 1 கேஸ் 1 என்று போட்டு அழைக்கொள் f of x இனுடைய படி f of x இனுடைய படி greater than g of x இன் படி. f of x இனுடைய படி greater than g of x இனுடைய படி. எப்படி இந்த ஆரப்பு முறைமை விகிதமுறு சார்பு. ஓகே கேஸ் 1 ஈக்குவல்
எஃப் ஆஃப் எக்ஸினுடைய படி கிரேட்டர் தேன் ஜி ஆஃப் எக்ஸினுடைய படி முறைமை விகிதமுறு சார். ஓகே, அதுக்குள்ள டைப் ஒன் போட்டுட்டு எழுதிக்கொள். எஃப் ஆஃப் எக்ஸின் கீழ் ஜி ஆஃப் எக்ஸின் கீழ் எஃப் ஆஃப் எக்ஸ். சொடாப்பு ஜி ஆஃப் எக்ஸின் கீழ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸின் கீழ் எஃப் ஆஃப் எக்ஸ் எனும் முறைமை விகிதமுறு சார்பில் g of x இன் கீழ் f of x எனும் முறைமை விகிதமுறு சார்பில் f of x இல் உள்ள ax plus b எனும் ஒவ்வொரு முதலாம் படி காரணிகளிற்கும், அதாவது g of x இன் கீழ் f of x எனும் முறைமை விகிதமுறு சார்பில் f of x இல் உள்ள இந்த கீழே இருக்கிறவர் என்ன பகுதியும் f of x இல் உள்ள ax plus b எனும் ஒவ்வொரு முதலாம் படி காரணிகளிற்கும் ax plus b எனும் ஒவ்வொரு முதலாம் படி காரணிகளிற்கும் a இன் கீழ் ax plus b எனும் வடிவில் பகுதி பின்னங்கள் உண்டு. a இன் கீழ் ax plus b எனும் வடிவில் பகுதி பின்னங்கள் உண்டு. ஓகேயா? அதாவது g of x இன் கீழ் f of x எனும் முறைமை விகிதமுறு சார்பில் உள்ள f of x இல் ax plus b எனும் ஒவ்வொரு முதலாம் படி காரணிகளுக்கும் a இன் கீழ் ax plus b எனும் வடிவில் பகுதி பின்னங்கள் உண்டு. ரைட்டானே? எக்ஸாம்பிளோட போவோம். ரைட்டானே? முதலாவது எக்ஸாம்பிள் என்ன எழுதப்படுறா இப்போ பார்ப்போம். கீழியா எழுதிக்கொள். கொஸ்டின் 1 போட்டு 3x plus 2 இன் கீழ் x plus 4 into x minus 1. 3x 3x சக 2 இன் கீழ் 3x சக 2 இன் கீழ் x சக 4 into x minus 1. இனை பகுதி பின்னங்கள் ஆக்குக. இனை பகுதி பின்னமாக்குக. அப்ப இந்த கேள்வியை பார். உனக்கு தரப்பட்ட கோவை என்னடாப்பு 3x சக 2 இன் கீழ் x plus 4 into x minus 1. இதுல பார்த்தீங்கன்னா உண்ட g of x இனுடைய அடுக்கு என்ன பின்னமாக்குக. ஓகே, இதுல உண்ட g of x இனுடைய அதிகூடிய அடுக்கு என்ன? 1. f of x இனுடைய அதிகூடிய அடுக்கு இல்ல. f of x வந்து என்ன இருக்கு உங்களுக்கு? x plus 4 into x minus 1. அப்ப நீங்க என்ன பார்க்கணும்? சாரி 2. ஏன் இதை நீங்க விரிச்செழுதினீங்கன்னா என்ன செய்ய போகுது? அதிகூடிய அடுக்கு x வர்க்கம் பெறும் என்ன? அதனால f of x இனுடைய படி 2ஆக இருக்கு. ஓகே ஓகே. ஸோ g of x இனுடைய படி 1, f of x இனுடைய படி 2. அப்ப இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன? ஒரு தரப்பட்ட கோவை ஒரு முறைமை விகிதமுறு சார்பு என்ன? தரப்பட்ட கோவை ஒரு முறைமை விகிதமுறு சார்பு. இவர் ஒரு முறைமை விகிதமுறு சார்பாக இருக்கிறதால
உங்களுக்கு தரப்பட்ட டைப் பண்ண பாருங்க. டைப் பண்ணல என்ன இருந்துக்கிறேன், தரப்பட்டவர் ஜி ஆஃப் எக்ஸின் கீழ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற வடிவத்தில் இருக்கிறார். அவர் ஒரு முறைமை விகிதம் ஒரு சார்பாகவும் இருக்கிறார். அப்படி இருந்தாராக இருந்தா உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு முதலாம் படி கேரணிக்கும் இங்கே பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸில் என்னென்ன முதலாம் படி கேரணி இருக்குது, எக்ஸ் பிளஸ் ஃபோர் என்ற ஒரு முதலாம் படி கேரணி இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸில். எக்ஸ் மைனஸ் ஒன் என்ற ஒரு முதலாம் படி கேரணி இருக்குன்னு யாருக்கும் குழம்புதா? அதாவது நார்மலாக நீங்கள் ஜி ஆஃப் எக்ஸ் இங்கில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற வடிவம் எழுதுவீங்க. உங்களுக்கு தந்த கேள்வி என்ன, 3x plus 2 கீழ் x plus 4 into x minus 1. அப்போ உங்களோட g of x மாதிரி யார் இருக்கிறார், 3x plus 2 இருக்கிறார். f of x மாதிரி யார் இருக்கிறார், x plus 4 into x minus 1 இருக்கிறார். அப்போ நீங்கள் முதலாவது என்ன செக் பண்ணுறீங்க, g of x இந்த படியையும் பார்க்குறீங்க, f of x இந்த படியையும் பார்க்குறீங்க. இப்போ ரெண்டின் படியையும் பார்த்தீங்கன்னா g of x இனுடைய படி f of x இனுடைய படியை விட என்னவாக இருக்குது, குறைவாக இருக்குது. அப்படி குறைவாக இருக்கிறதால இது என்ன, ஒரு முறைமை விகிதம் ஒரு சார்பு. ஓகேயா, இவர் ஒரு முறைமை விகிதம் ஒரு சார்பு. அப்போ ஒரு முறைமை விகிதம் ஒரு சார்புக்கு தான் நான் ஒரு முதலாவது டைப் தந்திருக்கேன். என்னென்னா உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் யார், உங்களோட எக்ஸ் பிளஸ் 4 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 என்ன. அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு முதலாம் படி காரணிக்கும் என்ன இருக்காம், ஏயின் கீழ் ஏஎக்ஸ் பிளஸ் பி. ஏஎக்ஸ் பிளஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குது, எக்ஸ் பிளஸ் 4 இருக்குது. இது ஓகேயா? எஃப் ஆஃப் எக்ஸில் உள்ள ஒவ்வொரு முதலாம் படி காரணி ஏஎக்ஸ் பிளஸ் பிக்கும் ஒவ்வொரு முதலாம் படி காரணி ஏஎக்ஸ் பிளஸ் பி. உங்களோட ஏஎக்ஸ் பிளஸ் பி மாதிரி யார் இருக்கிறார், எக்ஸ் பிளஸ் 4 இருக்கிறார். அடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 இருக்கிறார். அப்போ அந்த ஒவ்வொரு முதலாம் படி காரணிக்கும் ஏயின் கீழ் எக்ஸ் பிளஸ் பி ஏஎக்ஸ் பிளஸ் பி என்ற வடிவத்தில் இருக்குதான். அப்போ நான் எக்ஸ் பிளஸ் 4 எடுத்துனா எழுதி கொள்ளலாம், ஏயின் கீழ் எக்ஸ் பிளஸ் 4 என்று எழுதி கொள்ளலாம். ரெண்டாவதா இருக்கிறவர் எக்ஸ் மைனஸ் 1, அதனால நான் அவர் என்ன எழுதுறேன், பியின் கீழ் எக்ஸ் மைனஸ் 1 பகுதி பின்னங்கள் இருக்குன்னு எழுத போறேன். ஓகேயா, ஒன்றையுமே பொழுதுங்க, நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு தான் போறேன், இந்த ஸ்டெப் சொல்ல போறேன். ஓகேயா, ஐடியா மட்டும்தான் சொல்றேன். அதாவது தரப்பட்ட கோவை 3x சக 2 கீழ் எக்ஸ் பிளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1, இதை நீங்கள் பகுதி பின்னமாக்கணும். அப்போ இதை நீங்கள் பகுதி பின்னமாக்கணுமெண்டா முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னென்றா, இவர் ஒரு முறைமை விகிதம் ஒரு சார்போ அல்லது முறைமை இல்லா விகிதம் ஒரு சார்போன்று பார்க்கணும். ஓகேயா, அப்ப முறைமை விகிதம் ஒரு சார்போ அல்லது முறைமை இல்லா விகிதம் ஒரு சார்போன்று கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்வோம், மேலே இருக்கிறவற்றையும் கீழே இருக்கிறவற்றையும் அதிகூடிய அடுக்குகளை ஒப்பிடுவோம். அப்ப எனக்கு மேலே இருக்கிற ஆள் 3x plus 2, கீழே இருக்கிற ஆள் எக்ஸ் பிளஸ் 4 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. அப்ப மேலே இருக்கிறனுடைய படி வந்து 1, கீழே இருக்கிறனுடைய படி 2. அப்ப பாத்தீங்கன்னா உண்ட கோவை தரப்பட்ட கோவை ஒரு முறைமை விகிதம் ஒரு சார்பு. அப்ப ஒரு முறைமை விகிதம் ஒரு சார்பாக இருக்குதுண்டா அதுக்குத்தான் நான் உனக்கு ஒரு டைப் 1 தந்திருக்கிறேன். எப்படின்னா ஒரு வடிவம் என்ன, உண்ட ஜி ஆஃப் எக்ஸ் இங்கில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற வடிவத்தில் இருக்குது. அதுல இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸில் எஃப் ஆஃப் எக்ஸ் யார் இருக்குது, எக்ஸ் பிளஸ் 4 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. ஒவ்வொரு முதலாம் படி கேரணிக்கும், அதாவது ஏஎக்ஸ் பிளஸ் பி என்ற வடிவத்தில் இருக்கிற ஒவ்வொரு முதலாம் படி கேரணிக்கும் ஏயின் கீழ் ஏஎக்ஸ் பிளஸ் பி என்ற வடிவத்தில் பகுதி பின்னம் இருக்கா. அப்ப நீ உண்ட எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்தீங்கன்னா 2 டேர்ம் இருக்கிறார், எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 1. ஆகவே இவே நான் என்ன எழுத போறேன், ஏயின் கீழ் எக்ஸ் பிளஸ் 4 பியின் கீழ் எக்ஸ் மைனஸ் 1 எனும் வடிவில் பகுதி பின்னங்கள் உண்டு. இது ஓகேயா, இது வரைக்கும் ஓகேயா? நான் ஸ்பீடா இருக்கிறேன் நல்லது விளங்கல் என்றா ப்ளீஸ் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. இல்லாட்டி எனக்கு தெரியாது உங்களுக்கு விளங்கிட்டு போகுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அபிஷனா விளங்குது சார். ஓகே. ரெண்டம்மா யாரு,
மதுஷன் விளங்குது சார். ஓகே ஓகே தானே ஓகே அப்போ இந்த கேள்வியை நான் வந்து இப்போ இவ்வளோ வந்து உண்ட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் சொல்லிக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு கேள்வி தந்தா நீ செய்ய வேண்டிய மெத்தட் என்னண்டா தரப்பட்ட கேள்வி என்னப்போ 3x சக 10 கீழ் x + 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் என்ன இவரை பகுதி பின்னங்கள் ஆக்கட்டாம் அப்போ உனக்கு நான் தந்த முதலாவது எக்ஸாம்பிளை பேர் முதலாவது எக்ஸாம்பிள் தந்திருப்பேன் எப்படி இப்போ உனக்கு 5/6 5/6 வந்து நான் பார்த்தீங்கன்னா 1/2 சக 1/3 இருப்பேன் இவர் ரெண்டு பேருமே பகுதி பின்னங்கள் அப்போ இந்த பகுதி பின்னங்களுடைய கூட்டுத்தொகையை எழுதுவோம் அப்போ நீ கண்டுபிடிச்சிட்ட இதில் என்னண்டா இவருடைய பகுதி பின்னங்களாக யாராக இருக்க போற a கீழ் x + 4 அவர் ஒரு பகுதி பின்னம் இன்னொரு பகுதி பின்னமே b கீழ் x - 1 ஆகவே நான் இவர் ரெண்டு பேர்ட்டையும் கூட்டுத்தொகையா நான் இவர் எழுதி கொள்ளலாம் ஓகே இது ஓகே ஓகே சார். ஓகே இந்த ஸ்டெப்ல எங்கால யாரும் அதாவது இதில் பேராப்பு 5/6 என்ற ஆளுக்கு நான் முதலே சொன்னான் 1/2 1/3 என்றார்கள் பகுதி பின்னங்கள் அப்ப பகுதி பின்னங்களாக இருந்தா அந்த 5/6 என்ற வரை நான் அவந்த பகுதி பின்னங்கள்ட கூட்டுத்தொகையை எழுதி கொள்ளலாம் அப்போ உனக்கு தரப்பட்ட டைப் 1 படி இந்த விகிதமுறு சார்புடைய டைப் 1 படி அந்த எஃப்எஃப்எக்ஸை கருதி நீ எழுதி கொண்டு போகிற அப்போ எஃப்எஃப்எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு முதலாம் படி காரணிக்கும் என்ன செய்யுது a ax + b என்ற வடிவத்தில் பகுதி பின்னங்கள் இருக்கு அதனால இந்த x + 4 எஃப்எஃப்எக்ஸில் x + 4 என்ற ஒரு ஆள் இருக்கிறார் அப்போ அவற்றை பகுதி பின்னமான என்ன செய்யலாம்டா a x + 4 என்று எழுதலாம் அதேமாரி x - 1 என்ற ஒரு ஆள் இருக்கிறார் அதனால நான் b x - 1 ஒரு பகுதி பின்னம் என்று எழுதலாம் அப்போ இந்த கோவைக்கு a x + 4 b x - 1 என்ற ரெண்டு பேருமே பகுதி பின்னங்களாக இருக்கிறதால நான் அவரை என்ன செய்யலாம் இப்படி பகுதி பின்னங்களுடைய கூட்டுத்தொகையை எழுதி கொள்ளலாமா இல்லையோ எழுதி கொள்ளலாம் தானே இனி என்ற தேவை என்ன இந்த ஏஐயும் பிஐயும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் ஓகே அப்ப இந்த ஏஐயும் பிஐயும் கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு இந்த ஏஐயும் பிஐயும் கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு நான் என்ன செய்ய போறேன்டா ஏஐயும் பிஐயும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்ப என்ன செய்யறேன்டா நான் வந்து ரெண்டு பக்கமும் x-ஆக 4 × x - 1 பெருக்க போறேன் ஓகேயா பெருக்கினா எனக்கு இங்கால் பக்கம் என்ன வரப்போகுது 3x + 2 = ரெண்டு பக்கமும் x + 4 × x - 1 பெருக்க என்ன வரப்போதப்பு உங்களோட LHS சைட் 3x + 2 இருக்க போது RHS சைட் என்ன செய்ய போகுது a x + 4 அவரோட x + 4 × x - 1 பெருக்கினா என்ன வரப்போகுது x - 1 ஓகேயா a × x - 1 plus b into b x - 1 ஓட x + 4 × x - 1 பெருக்கப்பட்ட என்ன நடக்க போகுது x - 1 x - 1 வெட்டுப்பட்டுட்டு x + 4 வர போகுது ஓகேயா இது இந்த ஸ்டெப் விளங்காத ஆரம்பி இருக்காடா நான் வந்து ஏயும் பியும் காண போறேன் அதனால ரெண்டு சைட்டும் x + 4 × x - 1 பெருக்க போறேன் ஓகேயா ஓகே சார். ஓகே ஸோ இனி என்ன செய்யலாம் அப்ப இனி இதை ஷார்ட் பண்றதுக்கு என்ன ஈஸியான மெத்தட்
நான் இந்த எக்ஸுக்கு பதிலா ஒன்று போட்டேனண்டா எக்ஸ் சமன் ஒன்று என இட எக்ஸு பதிலா ஒன்று போட்டேன்டா இந்த டேர்ம் வந்து நின்றுடும் என்ன ஓகேயா எக்ஸு பதிலா ஒன்று போட்டேன்டா இங்கே உண்டு எல்ஹெச்எஸ் சைட் வந்து என்ன வரப்போகுது 3 × 1 சக 2 இது சமன் இங்கே சைட்டில் ஆர்ஹெச்எஸ் சைட்டில் ஏ இன்ட்டு 1 - 1 இந்த டேர்ம் வந்து இல்லாமல் போகுது ஏன் நான் எக்ஸு பதிலா ஒன்று போடுறேன் டிரெக்டாக எடுத்து நான் ஆர்ஹெச்எஸ் சைட்டை பார்க்குறேன் எனக்கு தீர்க்க வேண்டிய ஆக்கள் ஏயும் பியும் அப்போ முதலாவது சந்தர்ப்பத்தில் யாராவது ஒரு ஆளை நான் நிப்பாட்டணும் பார்த்தேன்டா எக்ஸு பயிலா ஒன்று போட்டேனண்டா எக்ஸு பயிலா ஒன்று போட்டேனண்டா இந்த ஏ என்ற டேர்ம் முதலாவது சந்தர்ப்பத்தில் இல்லாமல் போகும் ஓகேயா எக்ஸுக்கு பயிலா ஒன்றை போட்டேனண்டா அப்போ இந்த ஆர்ஹெச்எஸ் சைடில் ஏ என்ற டேர்ம் முதலாவது சந்தர்ப்பத்தில் இல்லாமல் போய் பி என்ற ஆள் மட்டும்தான் பெற போறார் அப்போ பிக்கு 1 + 4 ஓகேயா இதை பார்த்தீங்கன்னா 5 சமன் 5b உனக்கு பி வந்து 1 வரப்போகுது ஓகேயா நான் ஏன் எக்ஸுக்கு பயில ஒன்று போட்டேன் என்று விளங்காத ஆக்கள் யாரும் இருந்தா சரி விளங்கினாக்கள் இருந்தா அவருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணு எக்ஸு பயிலாம் ஏன் ஒன்று போட்டேன்ன்றது விளங்கினாக்கள் யாரும் இருந்தா ஓகே 1 2 3 4 ஓகே ஓகே 5 அபிஷனா ஹர்ஷினா டேய் உண்மையாவே விளங்கித்தான் சொல்றியா இல்லாட்டி எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்கன்னு எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களான்னு தெரியல யாருக்காவது விளங்காம இருந்தா சொல்லுங்க ஹர்ஷினா அது ஏன் எக்ஸு பயில ஒன்று கொண்டு விளங்க இல்லையா விளங்க இல்லாட்டி சொல்லுங்க நான் திருப்பி சொல்றேன் ஹேண்ட் ரைஸ் பண்ற ஆப்ஷன் இல்ல சார் சாரி ஓகே ஓகே அபிலாஷா ஓகே ஸோ ஹரிஷனா பாண்டியன் அபிலாஷா ஸோ எல்லாருக்குமே அது ஏன் எக்ஸு பயில ஒன்று போட்டுக்கின்றது விளங்கு பண்ணி யோசிக்கிறேன் ஏன் எனக்கு தீர்க்க வேண்டியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐபியை நான் இதில் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்போ ஏஐபியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்ன்றதால நான் எக்ஸுக்கு பயிலா முதலாவது சந்தர்ப்பத்தில் ஒன்று போட்டேனண்டா எனக்கு இந்த டேர்ம் இல்லாமல் போயிடும் தனியாக பியில் மட்டும் நிற்கும் அதனால எக்ஸு பயிலா ஒன்று போடணும் செகண்ட் டைம் என்ன செய்ய போகிறேன் பியை கண்டுபிடிச்சாச்சு நான் இப்போ என்ன செய்யணும் பிஏ இல்லாமல் ஆக்கி போட்டு ஏஐ மட்டும் காணணும் அப்போ பியோட இருக்கிற ஆளை என்ன செய்யணும் இவரை பூஜ்ஜியமாக்கணும் அப்போ எக்ஸு பயில நான் என்ன போட போகிறேன் -4 போட போகிறேன் ஓகேயா எக்ஸுக்கு பயிலா -4 என்ன இட 3 × என்ன வரப்போகுது -4 சக 2 இது சமன் ஏ இன்ட்டு என்ன வரப்போகுது -4 -1 சக பி இன்ட்டு -4 + 4 அப்போ பி என்ற டேர்ம் இல்லாமல் போகுது தனியே மட்டும்தான் வந்து நிற்க போகிறேன் சுருக்கினா என்ன வரப்போகுது 12 -10 சமன் -5a ஆகவே ஏ சமன் உனக்கு என்ன வரப்போகுது 10 வரப்போகுது ஏ சமன் 10 ஓகேயா இது ரெண்டாவது அப்போ இது எல்லாத்தையும் குயிக்காக எழுதிக்கொள்ளுக்கா ஓகே சாரி வெயிட் பண்ணு ஏ சமன் 10 ஆகவே ஏஎம்பிஏ நீ இப்போ கண்டுபிடிச்சிட்ட அப்போ உண்ட ஏஎம்பிஏ கண்டுபிடிச்சதால கடைசியாக தந்த கோவை என்ன உண்ட 3x + 2 கீழ் x + 4 × x - 1 இவர் சமன் நான் என்ன எழுத போகிறேன் 2 கீழ் x + 4 + 1 கீழ் x - 1 ஓகே இது ஓகேடா அப்போ ஓகே சார் ஓகே ஓகே ஆகவே என்ன முடிவு அப்போ உண்ட 3x + 2 கீழ் x + 4 × x - 1 இற்கு 2 கீழ் x + 4 1 கீழ் x - 1 என்பன என்ன
பகுதி பின்னங்கள் ஆகும். ஓகே, முதலாவது கேஸ் இது எழுதிக்கொள்ளப்பு. உங்களுக்கு விளங்காட்டி சொல்லிக்கொள்ளுங்க மேம், விளங்காம போகாத. ஏண்டா இது முதலாவது கேஸ். விளங்காட்டி பேர் சொல்லு. பகுதி பின்னமாக்கலண்டா என்னென்று விளங்காட்டி சொல்லு. எல்லாட்டி இதில் நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ் ஏதாவது விளங்காட்டி சொல்லு. ஏன் நான் இதை ஏ இங்கில் எக்ஸ் பிளஸ் 4 சக பி இங்கில் எக்ஸ் மைனஸ் 1 எழுதினது விளங்காம யாருமே இருந்தா சொல்லு. ஓகே, குயிக் அழிகள். எல்லாரும் லேப்டாப்ல ஜாயின் பண்ணி பார்க்குறீங்களோட இல்லாட்டி ஃபோனில் பார்க்குறாங்களும் இருக்கா? யாரும் ஃபோனில் ஜாயின் பண்ணி பார்க்குறாங்க? தனிஷ்கா. ஓகே, ஸோ கனிஷ்கா, அப்போ நான் எழுதுறது வந்து உங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்கா? ஃபோனில் பார்க்க ஓகே விளங்கக்கூடிய மாதிரி இருக்குதா? ஓ சார். ஓகே. ஸோ நான் எழுதுறதா விளங்காட்டி அல்லது சின்ன இருந்தால் சொல்லுங்க. ஓகே சார். ஓகே. மேலாளையும் முடிச்சிட்டீங்களோட ஏசமெண்ட் ரெண்டு தானே? மேலாளிட்டீங்களோட ஏசமெண்ட் ரெண்டு தானே எழுதியாச்சா? ஓம் சார். ஓகே, அப்போ ஏசமெண்ட் ரெண்டு தானே எழுதினா கீழே இவரலை காட்டி விடு. இவர் இந்த 3x + 2 இங்கில் எக்ஸ் சக 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ரெண்டின் கீழ் எக்ஸ் + 4 சக 1 இங்கில் எக்ஸ் மைனஸ் 1 எழுதி கொள்ளலாம். ஆகவே இந்த 3x + 2 இன் கீழ் எக்ஸ் + 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1க்கு என்ன 2 இங்கில் எக்ஸ் + 4 1 இங்கில் எக்ஸ் மைனஸ் 1 என்றது என்பன பகுதி பின்னங்கள் ஆகும். ஓகே,
எழுதி முடிச்சாச்சா? ஓகேடா, அங்கே போவா. ஓ சார். ஓகே. ஸோ கொஞ்சம் கேள்வி தந்தவுடன் செஞ்சு பார்த்து கொண்டு வா. முதலாவது கேள்வி, 2x சய ஏழின் கீழ் x-2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்த கேள்வி, 17 மைனஸ் 8x கீழ் 2x சய 3 இன்ட்டு 4 மைனஸ் எக்ஸ். மூன்றாவது, 2 கீழ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, இந்த மூன்று கேள்வி, இதை மூன்றையும் நீங்கள் என்ன செய்யணும்? பகுதி பின்னங்கள் ஆக்கணும். ரைட். இப்போ இந்த முதலாவதுக்கு யாராவது ஒரு ஆள் டக்குன்னு சொல்லு, இந்த பகுதி பின்னத்தினுடைய வடிவம் அந்த ஏபி என்ற டேர்ம்ஸில் சொல்லு எப்படி வருமெண்டு. யாராவது ஒரு ஆள் பிள்ளை விட்டாலும் பிரச்சனை இல்லை, அன்மியூட் பண்ணி முதல்ல சொல்லு. ஆரம்புறா. ஏயின் கீழ் எக்ஸ் 2 ஓகே, சக பியின் கீழ் எக்ஸ் 1. ரைட். சக பியிங்கு எக்ஸாக உண்டு. ஓகே, இப்போ சொன்னது ஆரம்பன் அபிஷனாவா இல்லாட்டி சொன்னது கவனிக்கல. யார் சொன்னது இப்போ? கன்சிகாவா? கனிஷ்கா. ஸோ சாரி, இப்போ இந்த முதலாவது ஆன்சர் சொன்னது ஆரம்பன். ஆமாம் சார், கனிஷ்கா. ஓகே, கனிஷ்கா. ஓகே, வெரி குட். அடுத்தது ரெண்டாவதுக்கு கனிஷ்காவை தவிர வேறு ஒரு ஆள் சொல்லுங்க. ரெண்டாவது, முதலாவது சரி, இந்த ஃபார்ம் எல்லாம் வரும். ரெண்டாவது வேற ஒரு ஆள். சார் ஏயின் கீழ் 2x/3 ஓகே, பியின் கீழ் 4x. சக பியுங்கள் 4x. ஓகே, ரெண்டாவது சரி. ஓகே, மூன்றாவதா? மூன்றாவது வேறு ஒரு ஆள், இந்த ரெண்டு பேரையும் தவிர மூன்றாவது. ஏயின் கீழ் எக்ஸ் ஏங்கள் எக்ஸ், பியின் கீழ் எக்ஸை ஒன்று பியுங்கள் எக்ஸை உண்டு, சியின் கீழ் எக்ஸ் பிளஸ் 1. சக சியுங்கள் எக்ஸ் ப்ளஸ் 1. ரைட். ஓகே, ஸோ இதை போட்டு இதை மூண்டையும் வெளியிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? ஏபிசி அவையில் காணணும். என்ன இவருக்கு ஏபியை காணுங்கள், இவரில் ஏ என்ன பி என்ன காணுவீங்க, இவரில் ஏ என்ன பி என்ன சி என்ன காணிட்டு பகுதி பின்னங்கள் என்னென்னு எழுதிவிட்டா ஓகே தானே? இது முதலாவது கேஸ். ஓகேயா? ஓகே, இப்போ அடுத்த கிளாஸில் நாங்கள் என்னென்ன பார்ப்போம்டா. சாரி, நான் இப்போ
10 மணி ஆச்சுன்றதால டைம்ன்றதால நம்ம விட்டுட்டு போயில உண்மையாவே நான் வெளியில போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. உங்களுக்கு 1:30 மணித்தியாலம் தான் கிளாஸ். 1:30 மணித்தியாலம் தான் கிளாஸ்ல இருப்பேன் அப்படி ஒரு திறமை இல்லை தானே. இப்போ கொஞ்சம் டைம் ஒரு 1/4 மணித்தியாலம் 1/2 மணித்தியாலம் கூடிய நேரம் இருக்கா, அது பிரச்சனை இருக்கா? இல்லாட்டி யாரும் இப்போ நித்திர உண்டாகல அப்படிதான் இருக்காங்களா? யாருக்கும் போரிங்கா இருந்தா அல்லது படிப்பிக்கிறது விளங்காட்டி டிரெக்டா சொல்லுங்கடா, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏனெண்டா ஒவ்வொருத்தரும் படிப்பிக்கிற விதம் வேற, அது ஒவ்வொருத்தருக்கும் விளங்குற விதமும் வேற. நான் படிப்பிக்கிற விதம் ஒரு மாதிரி இருக்கும், கிருசான் சார் படிப்பிக்கிற விதம் ஒரு மாதிரி இருக்கும், உங்களோட ஸ்கூல்ல படிப்பிக்கிறார்கள் ஒரு விதம், டியூஷன்ல படிப்பிக்கிறார்கள் ஒவ்வொரு விதம். இப்போ உனக்கு வந்து எந்த இடத்துல முதல்ல நல்லா விளங்குதுன்றதை நீ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளணும். ஓகே தானே? நான் வந்து இப்போ என்ன சொல்லல, இப்போ நான் படிப்பிக்கிறதுல ஏதாவது விளங்காமல் இருக்கலாம், என்ன கூட இருக்கலாம். ஆனால் மெட்ட சார் மேர் வந்து பார்த்தீங்கன்னா அவ படிப்பிக்கணும்டா அவ ஒரு பொசிஷனில் இருக்கணும் தானேடா. இப்போ அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதம் வந்து வேறுபட்டு கொண்டு இருக்கும். இப்போ நீ முதல்ல என்ன செய்யண்டா, உனக்கு யார்கிட்ட படிக்கிறத விளங்குதுன்றதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளு. தானே? அது கண்டுபிடிக்க வேண்டியது நீ. ஓகேயா? அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளு. அதுக்கு பேருந்து நீ கிளாஸுக்கு போக ஸ்டார்ட் பண்ணு, கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணு. இப்போ என்னட்ட தான் வந்து நீ படிக்கணும்னு இல்லை தானே, இல்லாட்டி இன்னொரு சைட்டை போய் தான் படிக்கணும் இல்லை தானே. நான் சொல்லலை என்னட்ட வந்து தான் படின்னு சொல்லலை, இன்னொரு சைட்டை போய் தான் படின்னு சொல்லலை. உனக்கு என்னட்ட விளங்குதுண்டா மாத்திரம் நீ என்னட்ட தொடர்ந்து கண்டினியூ பண்ணு. அது நீ ஒரு கிளாஸ்ல மட்டும் வச்சு நீ முடிவெடுக்கலாது. அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 கிளாஸ் போய்விட்டு உனக்கு விளங்கும். அப்படி நீ உனக்கு என்னட்ட விளங்கு இல்லையண்டா நீ என்னட்ட வந்து டிரெக்டா சொல்லு. ஓகே தானே? என்னட்ட படிக்கிறது உங்களை யாருக்கும் விளங்கலைண்டா என்னட்ட வந்து டிரெக்டா சொல்லுங்க. அப்படி யாருக்கும் விளங்கலைன்னா நான் அவருக்கு என் கிளாஸ் அண்ட் ஃபீஸ் வந்து நான் எடுக்க மாட்டேன். ஓகேயா? நீங்க அவர் வந்து அந்த கிறிஸ்டான் செட்ட கிளாஸ்ல மட்டும் படிக்கலாம். ஓகேயா? அதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுல நான் வந்து ஒருத்தர்லையும் கோபம் காட்ட போறதும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏண்டா படிக்கிறது நீ, பே பண்றது நீ. உனக்கு தான் இப்போ ஒரு டார்கெட் இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு இன்ஜினியர் தான். உங்களுக்கு வந்து நீங்க இனிதான் 2 இயர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு வர போறேன். இப்போ உன்னை தான் கண்டுபிடிக்கணும். உனக்கு யார்கிட்ட படிக்கிறது விளங்குது விளங்கலைன்றது நீ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஓகே. 2வது விஷயம், மைக்கை அன்மியூட் பண்ணி கதைச்சு பழகு. சரியா கதைச்சு பழகு, ஒரு பிரச்சனையுமே இல்லை. எல்லாருமே ஒரு மெச்சூர்ட் லெவலில் இருப்பீங்கன்னு யோசிக்கிறேன். இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் இந்த பிரச்சனை இப்போ இல்லை தானே. ஸோ அதுக்காண்டி நான் உங்களோட பாய்ஸையும் போய் கேர்ள்ஸ்லையும் போய் யாரும் மாறி மாறி மெசேஜ் பண்ணி கொள்ளன்னு சொல்லலை. கிளாஸ் டைமில் எங்களோட கதைச்சு பழகு. உனக்கு ஏதாவது டவுட்ஸாக இருந்தால் குரூப்பில் போடு, கேட்டு படி, ஒரு பிரச்சனையுமே இல்லை.